இச்சபோட் சினிமாவில் இந்த பிள்ளைகள் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரயான், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின். ஸோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஜெஃப்ரியோட டீமில் அதிகமான கற்கள் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீபக்கு எல்லாருமே சேர்ந்து அந்த கோட்டையை கழித்து அந்த இடத்துலேருந்து கல்லை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா தீபக் கையில் ஒரு கல் இருந்தது, ஆனால் ஒரு வேறு சைடில் தான் வந்து இருந்தது. ஸோ இப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி எடுக்க போகும்போது எல்லாருமே அந்த கல்லை எடுக்க போகும்போது அன்ஷிதா வந்து டக்குன்னு தலையில் கை வச்சுட்டு அவங்க வந்து சைடில் வந்து இந்த மாதிரி அன்ஷிதா வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணாங்கங்க. அன்ஷிதா நான் அங்கே பார்க்குறேன். ரயான் வந்து சொல்கிறாரு, அன்ஷிதா வந்து பயங்கரமாக ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அந்த இடத்துல ர அவங்களுக்கு வந்து அடியே படலை. தீபக் அண்ணா வந்து கல் வந்து பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் அவர் கல் இருந்ததுக்கும் அன்ஷிதா பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது வந்து தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல அன்ஷிதா வந்து ஒரு செமையாக கேம் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் அவங்க தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்தப்போ கரெக்டாக கேமையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரத்தம் வருதா பாருன்றாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தலை இது சுற்றுதா அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்டர் போய் பாரு அப்படின்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க. அவங்களுமே வந்து இல்லை இல்லை பெரிய அடி இல்லை, ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குது, வீங்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டாக்டரே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. டாக்டர் டார்ச் அடிச்சு பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இவங்க விட்னஸ் பண்ணுறாங்க. அன்ஷிதா வந்து பயங்கரமாக ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு கேம் இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி, இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை வந்து இப்போது ரயான் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணிங்க? நானும் அந்த வீடியோவும் வந்து பார்த்தேன். எனக்கும் பெருசாக ஒரு வேளை வீடியோவில் கேப்சர் ஆகலையான்னு தெரியல. ஏன்னா லைவில் பார்த்த வரையும் எனக்கு அவர் ஒரு கையில் கல் இருந்தது தான். அவர் இந்த சைடு வந்து ஓடுவார், அப்போ கையில் ஒரு கல் இருந்திருக்கும். பட் அவங்க தலையில் பட்ட மாதிரி அந்த லைவ்லேயும் வரல, எபிசோட்லேயும் நம்மளால் பார்க்க முடியல. பட் அவங்க வலிச்சது அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சுருந்துருப்பாங்க. ஸோ யாராவது அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? யாருக்காவது உண்மையிலே பட்டுச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.